இலக விளக்கது இருள் கெடுப்பது சொல்ல விளக்கது சோதி உள்ளது பல் அக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களை இந்த காலை வேளையை சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி. வணக்கம். 18/7/2026 ஜூலை மாதத்திலே சனிக்கிழமை, ஆடி மாதத்திலே 2ஆம் நாள், ஸ்ரீ பராவ வருடத்திலே தட்சிணாயன புண்ணியகாலம், கிருஷ்மரது முதுவேநீர் காலத்திலே, கடக மாதத்திலே சுக்லபக்ஷம் என்கிற வளர்ப்பிறையிலே இருக்கிறோம். சதுர்த்தி என்கிற திதி காலையில் 9:37 வரை, பின்பு பஞ்சமி திதி. இன்றைக்கி சந்திரன் பூர நட்சத்திரத்திலே சிம்மராசியிலே பயணம் செய்வார் மாலை 11:11 வரை, பின்பு உத்திர நட்சத்திரத்திலே சூரியன் சாரத்திலே செல்வார். இன்றைய நாளிலே ஒரு சிறப்பு. 1967 சென்னை மாகாணம் என்கிற பெயர் கொண்டு நம்மளுடைய தமிழ்நாடு இருக்கும்போது அதை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்து அந்த சென்னை மாகாணம் தமிழ்நாடு அரசாக மாறிய தினம் இன்று. இன்றைக்கி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலே வெள்ளி சிம்மாசனத்திலே மீனாட்சி புறப்பாடு ரொம்ப விசேஷம். ராமநாதபுரத்திலே கோதண்டராமர் சேஷ வாகனத்திலே பயணம் செய்வதும் இன்றைக்கி விசேஷம். பஞ்சமி திதி அப்படிங்கிறனால வராகியை வழிபடுவதும் இன்றைக்கி விசேஷம். காலையிலே 10:45 11:45, 4:45 5:45 சாயங்கால வேலையிலும் நல்ல நேரம். 9 10 வரைக்கும் ராகு காலம், 6 7 வரைக்கும் குளிகை நேரம், 1 3 வரை யமகண்டம், கிழக்கிலே சூலம் தயிர் பரிகாரம், கடகலக்னத்திலே சூரியன் 5 நாழிகை 20 வினாழிகள், சூரியன் 6:01 உதிப்பார். திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராட்டம் எஃபெக்ட் இருக்கும் மகர ராசியிலே. புதன் மிதுன ராசியிலே இருப்பார். சூரியன் குரு கடக ராசியிலும், சுக்கிரன் கேது சிம்ம ராசியிலும், ராகு கும்பராசியிலும், சனி மீன ராசியிலும், கேது ரிஷபராசியிலும் இருக்க இந்த நாளிலே சுக்கிரனுடன் சேர்ந்து கேதுவும் இருக்க சந்திரன் இருக்க 3 பேர் ஒன்றா உட்கார்ந்துருப்பாங்க இந்த பஞ்சமி திதியில். இன்றைக்கு இது பிரகாரம் எப்படி ஒரு ராசிக்கு பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கு கரிநாள்னு போட்டிருக்கோம். சூரியனின் வெப்பம் ஜாஸ்தி இருக்கக்கூடிய நாள். வணக்கம் மேஷராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய 5ஆம் இடம் மனதிலே குதூகலத்தை கொடுக்கக்கூடிய இடம். சந்தோஷம், ஸ்பெக்குலேஷன், ஆக்கப்பூர்வமான அறிவுத்திறன், குழந்தைகள், இதில் எல்லா விதத்திலும் இன்பத்தை கொடுக்கக்கூடிய நாள் இன்று. இன்றைய நாளின் பஞ்சமி விரதம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. வராகி அம்மையை வழிபடுவது, முடிந்தவரை காய்கனிகளை படைத்து தேவியை வழிபடுவதனாலே வெற்றியை பெறலாம். அதுவும் சனிக்கிழமை பஞ்சமி உங்களுக்கு நன்மையை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. சுகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நாள். 4ஆம் இடத்திலே கேதுவுடன் சேர்ந்து சுக்கிரனாக உங்கள் ராசிநாதன் உட்கார, அவருடன் சந்திரன் இருப்பதனாலே உறவு மூலியமாக நல்ல ஆதாயம் பெறக்கூடிய நாள் இன்று. இன்றைய நாளிலே பஞ்சமி விரதம் இருப்பதும், விராகி அம்மையை வழிபடுவதும், 5 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் கூடுதல் சிறப்பு. வாழ்த்துக்கள். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே. ஆக்கத்தின் வழிகளிலே நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய முயற்சிகளை இன்றைக்கு நீங்கள் எடுப்பீர்கள். அது அனைத்துமே உங்களுக்கு நன்மையை தருவதற்கு இந்த சுக்கிர சந்திர கேது சேர்க்கை உங்களுக்கு பலனளிக்க இருக்கிறது. 2ஆம் இடத்திலே சூரியன் அமர்வதனாலே குடும்பத்திலே மனக்கவலைகள் இருந்தாலும், குருவின் அருளாலே பொருள் வரவுக்கான வாய்ப்புகளையும் அதிகப்படுத்தக்கூடிய நல்ல நாள் இன்று. 2 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், சிக்கலை தீர்ப்பதற்கு வராகி அம்மையை வழிபடுவதும் சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம்
கடகராசி நண்பர்களே, 2ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம் சொல்லுவோம். அங்கே உங்கள் ராசிநாதன் செவ்வாயின் சாரத்தை கொண்ட இந்த ராசிநாதனுடைய இடத்துல சுக்கிரன் அமர்கிறார், கேது அமர்கிறார், சந்திரன் அமர்கிறார். இந்த 3 பேரும் பூர நட்சத்திரத்தில் போகும்போது என்ன ஆகுதுன்னா, சுக்கிரனுடைய வலு ஜாஸ்தியான செலவு ஜாஸ்தியாகும். ஆனால் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும், எப்படியான பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். இன்றைக்கி அதனால் பயப்பட வேண்டியதில்லை. வெற்றியை உண்டாக்கக்கூடிய வராகியை வழிபடுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. ராசிக்குள்ள சந்திரனும் கேதுவும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பது நிறைய விஷயத்தில் மனதிலே குழப்பங்களை ஏற்படுத்தும். பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும், இருபாலினர் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். பல விஷயங்களிலே உங்களுக்கு குழப்பங்கள் வருவதற்கும் போட்டிகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஒரு பக்கம் இழுக்க ரதம் வேறு பக்கம் ஓடும். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. செய்கிற காரியத்தை அமைதியாக செய்தீர்கள்னால், புரிந்து கொண்டு செய்தீர்கள்னால் வெற்றி உண்டு. 9-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் வராகி அம்மையை வழிபடுவதனாலும் சிக்கல் இல்லாமல் இன்னைக்கு ஓட்டிடலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. உறுதியான செயல்பாடு, என்ன எண்ணங்கள் எல்லாம் வைத்திருக்கிறீர்களோ அதில் மனதை ஃபேர்ம் பண்ணிக்கோங்க. சனி உங்களை பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே சூரியன் லாபஸ்தானத்திலே அமர்கிறார் குருவுடன் சேர்ந்து. அப்படிங்கிறதுனாலே 12ஆம் இடத்துல சந்திர பகவான் கேதுவுடன் சுக்கிரனுடன் அமர்கிறார். அப்படிங்கிறதுனாலையும் என்ன காரியம் பண்ணணுமோ அந்த ஸ்திரவாரத்தில் யோசித்து பண்ணுங்கள். காலையில் ஒரு மரத்தை நடுங்க, மரச்செடி ஒன்று நட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு காலத்தை ஆரம்பிங்க. வளர்ச்சியை நீங்கள் வாழ்க்கையிலே பார்க்கலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி நண்பர்களே. லாபமான நாள், வெற்றிகளை தரும். இன்றைய நாளிலே தொழிலுக்குரியவர் லாபத்திலே உட்கார்கிறார். அதனால் முன்னேற்றமான பெரிய பங்குகள் இன்றைக்கி நிறைய நடக்கும். அதில் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய சூழ்நிலையில் அதன் மூலியமாக வரக்கூடிய அடுத்த நிலை மேம்பாடுகள் இதெல்லாம் இன்றைக்கி எதிர்நோக்கலாம். நீங்கள் காலையிலே சனிக்கிழமை அப்படிங்கும்போது ஏதானும் மரச்செடிகள், ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவோம், அப்படி நீங்கள் மரச்செடி வச்சுட்டு இன்றைய நாளை துவங்குங்கள். வெற்றி உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. பல நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல செய்தியை இன்றைக்கு நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். அதன் மூலியமாக வரக்கூடிய நன்மைகள் உங்களை தொடர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பூர நட்சத்திரத்திலே சந்திரனின் பயணம் உங்களுடைய ராசியின் 7-12 ஆனவர். அதனாலே கலத்திரத்தின் மூலியமாக நல்ல சுகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும், தொழிலிலே நல்ல முன்னேற்றங்களும் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பல விஷயங்களுக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை ஓட்டங்கள் வரும். ஆனாலும் பயம்னு ஒரு லைட்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த நாள் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்துடுறதுக்கு வராகி அம்மையை வழிபடுவது சிறந்தது. 5-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. அஷ்டமத்துக்குரிய சந்திரன் 9ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திலே அமர்கிறார். உங்கள் ராசிக்கு அஷ்டமத்திலே சூரியன் அமர்கிறார். உடல் அசதி உண்டாகும், ஆனாலும் வெற்றி உண்டு. செய்கிற காரியத்தை இன்றைக்கி நிதானமாக செஞ்சீங்கன்னா போதும். அவசரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மட்டும் அவாய்ட் பண்ணிங்கன்னா இந்த நாள் உங்களுடைய நாள். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் 2-7. இன்றைக்கு பஞ்சமி திதி பூர நட்சத்திரத்தில் வருவதனாலே வராகி அம்மையை சிவப்பு உடுத்தி நீங்கள் வழிபாடும்போது வெற்றி நிச்சயம் உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. அஷ்டமத்திலே சந்திர பகவான் இருப்பதனால அவிட்ட நட்சத்திரக்காரர்களும் திருவோண நட்சத்திரக்காரர்களும் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். பயம் உண்டாகும். வீண் கவலைகள்,
எதிர்காலத்தை நோக்கிய மன சிந்தனை ஓட்டங்கள் இதெல்லாம் இருக்கும். இன்றைக்கி அந்த காரியத்துக்கு என்ன செய்யணுன்னா, நீங்கள் நார்மலாக செய்யக்கூடிய காரியங்கள் மட்டும் செய்யுங்க. புதிய முயற்சிகள் அதிக வேண்டாம். அதுபோல் வேணாத பயணங்கள் எல்லாம் நீ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. தேவையான விஷயங்கள் மட்டும் இன்றைக்கி செய்வது நல்லது. உத்திர நட்சத்திரத்திலே சந்திரன் செல்லக்கூடிய காலகட்டத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகக்கூடிய டே இன்றைக்கி. 7, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் வராகி அம்மையை வழிபடுவதும் சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே. 7ஆம் இடத்திலே சுக்கிரன், கேது மற்றும் சந்திரன் சேர்க்கை. களத்திரத்திலே ஆரோக்கிய குறைபாடு, எதிர்பார்த்து ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, மனதிலே சுகம் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு கொஸ்டின் மார்க் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கும். அதனால் கொஞ்சம் மனதளவிலே சோர்வு வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதனாலே கொஞ்சம் காலை வேளையிலேயே விஷ்ணுவின் சகஸ்ரநாமம் அப்படிங்கிற விஷயத்தை கேட்டுக்கிட்டு விஷ்ணுவின் புராணங்கள் இல்லை பாடல்களை கேட்டு இந்த நாளை துவங்குங்கள். இந்த ஆடி மாதத்திலே 2ஆம் நாளிலே இருப்பதனாலே வரக்கூடிய வாழ்க்கையிலே நமக்கு நல்ல நடங்களும் அப்படின்னாலே இந்த செடிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி செடிகளை எல்லாம் இன்றைக்கி நட்டு அது மூலமாக நீங்கள் ஒரு பரிகாரத்தை தேடிக்கொள்ள முடியும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. இன்றைக்கு கேதுவுடன் சேர்ந்த சந்திரன் கூடவே சுக்கிரன் இருக்கிறார். இந்த 6ஆம் நிலையிலே இவர்கள் அமர்வது மகிழ்ச்சியை தந்தாலும் இந்த சுக்கிரனுடைய தன்மையினாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே மனக்கவலைகள் வருவதற்கான வாய்ப்புகள், முக்கியமாக களத்திர தொடர்பான விஷயங்களிலே புரிதல் சரியாக இல்லாமல் போவதற்கு வாய்ப்புகள். வரக்கூடிய சண்டேஸில் நீங்கள் அவுட்டிங் போகணும், என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசும்போதே நிறைய பிணக்குகள் வருவதற்கு, நீங்கள் ஒரு டைரெக்ஷனில் போக அடுத்தவங்க ஒரு டைரெக்ஷனில் போக அதனால் வரக்கூடிய கவலைகளும் சிக்கல்களும் கொடுக்கக்கூடிய நாளாக காட்டுகிறது. அதனால் கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொண்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி பேச்சு டயலாக்ஸ் வேணும். பஞ்சமி அப்படிங்கிறனாலே வராகி அம்மையை வழிபடுவதனாலே குழப்பங்கள் தீரும். வாழ்க வளத்துடன்.